எண்களுக்கு உண்டான பவரை நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக நம்ம கெடுத்து விட்டுறக்கூடாது இல்லையா? நம்பிக்கை இல்லாம ஏதோ நீ சொல்ற நான் எழுதுறேன் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொன்னா மேஜிக்கலா யாருக்கும் அந்த மாதிரி இறைவனுக்கே அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது. நீ நம்பினா நம்ம நம்பாட்டிப்போ நீங்க அந்த எந்த ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் அதை தொடர்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் யார் பார்த்து யார் செஞ்சாலுமே அதுக்கு அற்புதமான பலன் இருக்கும். எப்படி நம்மளுடைய கடவுளை கல்லாக இருந்தாலும் அதை நம்ம கடவுள் அப்படின்னு நினைக்கும் போது அது கடவுள் தான். அது செங்கல்லா இருந்தாலும் சரி. பாத்தீங்கன்னா உங்க ஊர் நாட்டிலலாம் செங்கலை வச்சு முனீஸ்வரன் கருப்புசாமின்னு சொல்லிட்டு வச்சு நம்ம வழிபடுறோம். ஆனா நம்ம ஊர் நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டும் அது மயில் கல்லாக இருந்தாலும் சரி, தீபத்தூணாக இருந்தாலுமே சரி, அது கடவுள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. எல்லாத்துக்குமே அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி அதுல கூட நம்ம கடவுளை பார்க்கிறோம் அப்படின்னு. அப்ப எல்லா விஷயத்திலையுமே நம்ம ஒரு டிவைன் எனர்ஜியை நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கும்போது அந்த எண்ணுமே அது மாதிரியான ஒரு இந்த எண்கள் பார்த்தோம்னா ஒரு 4 hours வரைக்கும் அது அதோடைய வைப்ரேஷன் அதோடைய எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பஞ்சபூத சக்தி இயற்கை அப்படிங்கிறது நீங்க சொன்னது இயற்கையை வழிபடுவேன் அப்படின்னு இயற்கையை வழிபடுவேன் அப்படிங்கிறது பஞ்சபூத சக்தி. அப்போ பஞ்சபூத சக்திகளை தான் நீங்கள் குறிக்கிறீர்கள். ஸோ அந்த பஞ்சபூத சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாகவே அதுக்குண்டான ஒரு ஆற்றல் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கும் அல்லவா? அந்த மாதிரியான அந்த ஆற்றல் நமக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். அதை குறிப்பிட்ட காலத்தில் அது போயிடும். அதனால 4 hours ஒரு தடவை நான் திரும்ப அதை ரீரைட் பண்ணிக்க சொல்லிப்பேன். இந்த ஹீலிங் நம்பர்ஸ் ஆர் மணி நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கிறது தான். இப்போ இந்த 888 அப்படிங்கிறது தொடர்ந்து 8. இப்போ நியூமராலஜி பார்க்குறவங்களே ஒரு சில பேர் சொல்லுவாங்க 888ன்னு உங்களோட மொபைல் நம்பர்ல திரும்ப திரும்ப வந்ததுன்னா ஆபத்து, உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். 444ன்னு 3 தடவை வந்ததுன்னா பிரச்சனை ஆயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில 99 நிறைய வந்ததுன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் வண்டியில, இப்படியெல்லாம் நிறைய சொல்றது உண்டு. அதெல்லாம் உண்மை கிடையாது ஆக்சுவலா. இப்போ இந்த எண்கள் எல்லாமே கூட நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அது ஏதோ ஒரு நிமித்தத்தை குறிக்கிறது அப்படின்ற மாதிரியான சொல்லுவாங்க. நமக்கு நீங்க சொல்றீங்க உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னு, அவங்க பர்பஸ்ஃபுல்லா அதை அட்ராக்ட் பண்றாங்க. பர்பஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரை அட்ராக்ட் பண்ணலாம். நான் எல்லாம் அந்த மாதிரியான பர்டிகுலராக அந்த மாதிரி ஒரு 2-3 நம்பர்ஸ் வச்சிருக்கேன். ஸோ பர்பஸ்ஃபுல்லாக அந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆக்டிவேட் பண்ணுறோம். அது மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணி, ஏன்னா அந்த கிரகம் எனக்கு என்ன செய்யும்னு எனக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த கிரகத்தை நான் தொடர்ந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வெறும் எண்களை மட்டும் எழுதிக்கிட்டு நான் பயங்கர பணக்காரன் ஆயிடுவேன், இந்த ஒரு இதை வச்சுட்டு நான் வேற எதுவுமே செய்ய போறதில்ல, அது இதை மட்டும் நான் நோக்கி போக போறேன். அதாவது சில பேருக்கு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட்டரியில் கவனம் போகும். இதை வச்சு இந்த எண்ணெய் வச்சு நான் லாட்டரி எடுக்கலாமான்னு கேட்பாங்க. அதை யாரு ஆக்டிவேட் பண்றான்னா ராகு ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு அவங்களை கேம்பிளிங் பின்னால சுத்த விடுவாரு. அதிகமாக பணம் வரும், அதிகமாக அந்த மாதிரியான விஷயம். இதை நான் தொடர்ந்து ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா எம்எல்எம் பின்னால போவாங்க. இந்த விஷயத்துக்கு பக்கத்திலே போயிடாதீங்கிறத நான் பல வருஷமா சொல்றேன். ஆனா அது சார்ந்து அந்த மாதிரி பண்ணி பணத்தை இழந்த நபர்கள் தான் அதிக நபர்கள் நம்மளை தேடி வராங்கன்னு வச்சுடுங்களேன். ஐயா வணக்கம். நமஸ்காரம். என்னோட பேர் பிரியங்கா. நான் ரோபோசங்கரோட மனைவி. ஒரு சில விஷயங்கள் என்னோட மூளைக்குள்ள கேள்விகளாக இருக்குது. அது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்துலேயும் அவங்க சொல்கிற பரிகாரங்கள்லேயும் எனக்கு கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை யாருக்கிட்ட போய் கேட்டால் நமக்கு தெளிவான பதில் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்ச நாள் அப்படியே மண்டைக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ உங்களோட வீடியோஸ் எனக்கு தெரிஞ்சது, அதை ஃபாலோ பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ தெளிவான பதில்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் உங்களை தேடி நான் வந்திருக்கேன். ஸோ என் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு 10-15 கேள்விகள் இருக்குது, அதை உங்ககிட்ட வைக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக இது எனக்கான கேள்வி மட்டும் கிடையாது, என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களால கேட்க முடியாதுன்னா அவங்களோட சார்பாக நான் இங்கே உட்காந்து கேட்குறேன். நீங்கள் அதுக்கான தெளிவான பதிலை சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இதை சொல்லும்பொழுது இன்னொரு விஷயமே சொல்லணும். இப்போ நீங்கள் கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும், அந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் ஏதாவது ரொம்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு லைவ் பண்ணது, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் ஒரு லைவ் பண்ணோம். ஸோ அதுலேயுமே நிறைய பேர் எல்லாரையும் நம்மளால் அதை பண்ண முடியலை. ஆனால் இப்போ வரக்கூடிய அந்த இது இருக்குல்ல, குடியரசு தினத்துக்கு முதல் நாள் 25ஆம் தேதி இதுக்குன்னே ஒரு இந்த மாதிரி ஒரு சத்சங் மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இங்கேயே அசோக் நகரில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மண்டபத்தில் எடுத்துகிட்டு யார் வேணாலும் வரலாம், கட்டணம் எல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாரும் அவங்களுடைய ஏதாவது இப்போ கொஞ்சம் பதிவு செஞ்சுக்கணும் முன்னமே, அது மாதிரியான ஒரு விஷயமாக பதிவு செஞ்சுட்டு யார் வராங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையா, யார் யார் வராங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமே ஒரு 200 பேர், அந்த மாதிரி ஒரு 200 பேருக்குள்ளே தான் கேதரிங் பண்ணுறது தான். 200 பேர் மேக்ஸிமம் இருக்க மாதிரி தான் பார்த்துருக்கோம் இடம்.
ஸோ அது வந்து எல்லாருக்கும் அவங்களோட கேள்விகளையுமே கிளியர் பண்ணலான்ட்டு முதல்ல வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொரோனாக்கு முன்னால் நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து தனித்தனியாக மண்டபத்தில் எடுத்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து கட்டணமின்றி வந்து பார்த்தோம்னா மூச்சு பயிற்சி ஆகட்டும், முத்திரை பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வேறு நிறைய விஷயங்கள், சரக்கலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. நிறைய எதுவுமே கட்டணம் இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு கால சூழ்நிலை அது மாதிரியான விஷயமா முடியலை. அது வேறு எல்லா இடங்கள்லையும் நமக்கு ரேட்டும் ரொம்ப சும்மா நம்ம ஒரு ஆஃப் டே நம்ம எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட 50,000 1 லட்சம் கேட்குறாங்க. ஸோ அதனால நமக்கு அது பண்ணுறதுக்கு முடியாமல் போச்சு சூழ்நிலையில். சரி, இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா. நல்ல விஷயம், நல்ல விஷயம். சொல்லுங்கம்மா உங்கள் கேள்வி. இல்லை, அதுதான் எனக்கு என்ன அப்படின்னா, முதல் விஷயம் வந்து பணம் ரீதியான விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக டிஜிட்டல்லையும் சரி, பேச்சு வழக்குலையும் சரி, உங்களுக்கு கையில் பணம் சேர்க்கணுமா, நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து உங்களோட உள்ளங்கையில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை உங்களோட பர்ஸில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை உங்களோட பீரோவில் வச்சுக்கோங்க அப்படின்னலாம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இல்லை வந்து ஹம்பக்கா அப்படிங்கிற? ஹம்பக்கெல்லாம் இல்லை, இதுதான். இப்போ நானே பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வீடியோஸில் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு நம்பர் எழுதிக்கோங்க, உங்களோட வரிசைக்கு, உங்களோட ராசிக்கு, உங்களோட பேரில் இருக்க எண்கள் அப்படின்னலாம் சொல்கிறாங்க. நானும் எழுதிட்டு நிறைய நாள் வந்து அந்த எழுதின இடத்த யூஸ் பண்ணாமல் அழிஞ்சிருமோன்ற ஒரு பயத்திலே இருந்திருக்கும். பட் அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது எனக்கான உண்மைதான். அதாவது இப்போ அந்த எண்களுக்கு, ஒவ்வொரு எண்களுக்குமே உள்ளான ஒரு வலிமை அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து இப்போ நம்ம சொல்லணும். இதுக்குள்ளே நம்ம நியூமராலஜியை கொண்டு வர வேண்டாம்னு வச்சுருங்களேன். இப்போ இந்த எண்களை வைத்து நம்ம வந்து திருமூலரே வந்து பார்த்தோம்னா நிறைய யந்திரங்கள் மாதிரியான விஷயங்கள் திருமந்திரத்திலே கொடுத்திருக்கிறார். அதை நம்ம வந்து யந்திர வடிவமாக அவர் கொடுக்கல, அவர் வந்து மறைபொருளாக கொடுத்திருந்தால் அதுக்கப்புறம் அதை நிறைய பேர் இப்போ டீகோட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளே நிறைய ரொம்ப வருஷங்கள் முன்னால் அது மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரி யந்திர வடிவமாக இருக்கிறதுனா அது எண்களுக்கு உண்டான ஒரு சக்தி, ஒவ்வொரு எண்களுக்கு உண்டான சக்தி. மேலை நாடுகளில் வந்து பார்த்தோம்னா இந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு எண்களுக்குமே இந்த ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி மிஷின்ஸ் இருக்கும். அந்த மிஷின்ஸ் வச்சு எந்தெந்த ஒரு வைப்ரேஷனில் எது இயங்குது அப்படின்றத வந்து த்ரூ சவுண்ட்ஸ் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த எந்தெந்த எண்களுக்கு உண்டான வலிமை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் செக் பண்ணிவிட்டு அதை நிறைய சயின்டிஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரியான விஷயங்களாக நம்மளோட இப்போ நானுமே அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன் எண்கள் அப்படிங்கிறதுல. இதில் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தனியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஒவ்வொரு எண்களுக்குமே அதுக்குண்டான ஒரு வலிமை அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்குது. பட் அது 1-2 விஷயமுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இடது கையில் எழுதிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஜென்ரலாக ஒரு ஜோதிடம் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். வலது கை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஆக்டிவேட்டிங் ஹேண்டு, இடது கை டீஆக்டிவேட்டிங் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் மேலை நாட்டினர் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது வந்து நம்ம திருமூலர் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தனாலுமே நம்ம இடது கையில் எழுதிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். பர்டிகுலராக அதுக்கு இன்னும் ஒரு ரெட் கலர் ஆர் க்ரீன் கலர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. அது டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே அந்த ஹீலிங் நம்பர்ஸ்னு இருக்குது. இதை நம்ம வந்து ஹீலிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சின்ன வட்டங்கள் கூட நம்ம வந்து எனர்ஜி சர்க்கிள்ஸ் சொல்லுவாங்க. வட்டமாக போட்டுட்டு அதில் கூட நமக்கு வந்து சஞ்சீவினி சர்க்கிள்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். எல்லாமே ஒர்க் ஆகும். பட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையிலே நாம் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கணும். நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ்ங்கிறது எப்படி அமையும்? இப்போ வந்து ஏதோ இப்போ நம்ம வந்து ஈவன் இந்த ஷூட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே கூட நீங்கள் வந்து பேசியிருக்கும்பொழுது என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், அதுக்கப்புறம் இது பண்ணி பார்த்தேன், மற்றதெல்லாம் பார்த்தபோது கரெக்டாக இருந்தது, நல்லா இருந்தது, அதனால நான் சூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்கள் சொன்னீங்க. ஸோ அப்போ அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து பிளைண்டாக உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் நீங்கள் வந்து உட்காடுறீங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் அவரை சஞ்சீவோட வீடியோ பார்த்தது. ஆமாம், அது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வியாக உங்களுடைய இருக்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கமாக இருக்கலாம். ஆனால் அதற்குண்டான உண்மையான உணர்தல் உங்களுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்காது இல்லையா? ஸோ உங்களால் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக வேறு யாராவது ஒரு வற்புறுத்தலின் பேரில் இப்போ உங்களுடைய நண்பரே யாராவது இருக்காங்க, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அதற்குண்டான ஒரு பெரிய அளவில் அந்த நம்பிக்கை அப்படின்றதோட அது இருந்ததுன்னா அதோட அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு பவர் தான் இதை வேலை செய்ய வைக்குது. ஸோ அப்போ அதுதான் அப்போ வந்து நம்ம எப்படி நம்மளுடைய கடவுளை வந்து கல்லாக இருந்தாலும் அதை வந்து நம்ம கடவுள் அப்படின்னு நினைக்கும் போது அது கடவுள் தான். அது செங்கல்லாக இருந்தாலும் சரி. பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் நாட்டிலலாம் செங்கலை வச்சு முனீஸ்வரன் கருப்புசாமின்னு சொல்லிட்டு வச்சு நம்ம வந்து வழிபடுறோம் இல்லையா? இப்போ நம்ம போனாலுமே வந்து பார்த்தோன்னா இல்லை எங்கள் ஊரில் வந்து டவுனில் வந்து முனீஸ்வரன் தான் இருக்காரு, அவர் வந்து உருவ வடிவில் இருக்காரு, இங்கே என்ன செங்கலை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறதில்ல. ஒரு சில பேர் அதை திரைப்படங்களில் கிண்டல் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம ஊர் நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டும் அது மயில் கல்லாக இருந்தாலும் சரி, தீபத்து
தூணாக இருந்தாலுமே சரி, அது கடவுள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி, அதில் கூட நம்ம கடவுளை பார்க்கிறோம் அப்படின்னு. அப்போ எல்லா விஷயத்திலையுமே நம்ம ஒரு டிவைன் எனர்ஜியை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த எண்ணுமே அது மாதிரியான ஒரு விஷயமா தான் கண்டிப்பான முறையிலே நம்மளுடைய எண்ணம் அது மாதிரியாக அந்த இன்டென்ட் வந்து கரெக்டாக இருந்தது, இது நமக்கு நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாகவே அந்த எண்களுடைய வேலையை அது தடை இல்லாமல், நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அது தடை செய்யக்கூடாது. அப்போ எண்களுக்குன்னு பவர் இல்லையா, நமக்கு நம்பிக்கைக்கு தான் பவரா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்கு. அட் த சேம் டைம் அந்த எண்களுக்கு உண்டான பவரை வந்து நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக நம்ம கெடுத்து விட்டுறக்கூடாது இல்லையா. நம்பிக்கை இல்லாமல் ஏதோ நீ சொல்கிற நான் எழுதுறேன் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொன்னால் மேஜிக்கலாக யாருக்கும் அந்த மாதிரி, இறைவனுக்கே அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது. நீ நம்பினா நம்ம நம்பாட்டி போ, ஓ இதை நீ பார்த்துக்க போற அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். ஏன்னா இறையவே நம்பாத எவ்வளவோ தூஷிக்கக்கூடிய எவ்வளவோ நபர்கள் வந்து இப்பொழுது இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இல்லையா. ஸோ இப்போ அது மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஒரு விஷயமாவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அந்த எந்த ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் அதை தொடர்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் யார் பார்த்து யார் செஞ்சாலுமே அதுக்கு அற்புதமான பலன் இருக்கும். நல்ல அந்த அந்த நம்பருக்கு உண்டான ஒரு தகுந்த நபராக இருக்க வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். அது கரெக்டாக அவங்க அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறவங்க தான். நான் ஒவ்வொரு விஷயத்திற்குமே அதுக்கு பிஹைண்ட், இப்போ உங்ககிட்ட சொல்கிற மாதிரி தான், நான் வந்து ஒரு வீடியோவில் ஏதாவது ஒரு எண்களை கொடுக்குற மாதிரி இருந்ததுனால ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் போகும். வெறும் ஒரு நம்பரை கொண்டு ஒரு ஷார்ட்ஸில் சொல்லி இதை எழுதிக்கோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்போ இன்ஸ்டா வந்ததுக்கப்புறம் 1-2 விஷயம் சொல்கிறோம். ஆல்ரெடி நமக்கு வந்து அது நிறைய பண்ணிட்டோம் அந்த வீடியோ. அப்படி தேவைப்பட்டு அதில் பார்த்துக்கங்க, நம்ம கேப்ஷன்லையும் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஈஸியாக போயிடுது. அது மாதிரியான விஷயமாக தான் நம்ம யூடியூப் மாதிரியான விஷயத்துக்கு நம்ம கொடுக்கும்போது ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக, நான் எப்பவுமே சொல்கிறது, உங்கள் சந்ததிகளும் அதை பார்த்து பயனுற வேண்டும். உங்கள் சந்ததி உங்ககிட்ட கேள்வி கேட்டுச்சுன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஏதோ அவர் சொன்னாருப்பா, ஏதோ ஒன்று வீடியோவில் பார்த்தேன் நான் எழுதிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன ரீசன் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க உங்களையும் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, நாளைக்கு என்னையும் அவங்க கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த எண்கள் அப்படின்னா, இந்த எண்கள் எல்லாருக்குமே பொதுவாக இருக்குமா? இப்போ என்னோட பேர் இருக்குன்னா, என் பேர் பிரியங்கா, என்னோட பிரியங்கான்ற பேருக்கு தகுந்த எண்கள் நீங்கள் கொடுப்பீங்க? அது வந்து நியூமராலஜி அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தடில் போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நியூமராலஜி நம்ம எண் கணிதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அது எண் கணிதம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக போகும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பெயருக்கு உண்டான ஒரு என்ன, உங்களுடைய ஜாதகம் மெயினாக நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வேதிக் நியூமராலஜி அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் தான் பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த வேதிக் நியூமராலஜி அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் கரெக்டாக ஒர்க் ஆகிறதா நான் நம்புகிறேன். அது இது வரைக்கும் நம்மள்கிட்ட பண்ணினவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. நம்ம அதிகமாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. நியூமராலஜி பற்றி நான் பெருசாக பேசினதே இல்லை. பட் நம்ம வெப்சைட்டில் இருக்குது, அது தெரிஞ்சு எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியோட அதோட நிறுத்திக்கிறேன். அதுக்கே நான் நிறைய டைம் எடுத்துப்பேன், 10 நாள் எடுத்துப்பேன் அதை இது பண்ணி கொடுக்கறதுக்கே. ஸோ பிஸ்னஸ்க்கு நேம் வைக்கிறதாகட்டும், பிஸ்னஸ்க்கு லோகோ ஆகட்டும், கலர்ஸ் ஆகட்டும், ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு விதமான விஷயம் இருக்குது. நம்ம இந்த கலர் அப்படின்ற மாதிரியானதெல்லாம் நம்ம நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒவ்வொரு கலரை வந்து நம்மளுடைய எப்போவோ ஏதோ சந்ததிகள் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போயாச்சு. இது இப்போ இல்லை, சந்ததின்னு கூட நம்ம வந்து சொல்ல முடியாது. வேத காலத்து விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அப்போ ஒவ்வொன்றும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம உங்களுக்கு தனிப்பட்ட பேருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ அந்த பேருக்குன்னு ஒரு எண் இருக்கும். அந்த எண்ணை நம்ம வந்து அதிகமாக அதுக்குண்டான ஃபோக்கஸ் பண்ணி அந்த எண்ணை அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் அதற்குண்டான பலன் கண்டிப்பாகவே வரும். இது நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ஹீலிங் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி, ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி, மணி நம்பர்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு பொதுவானது தான். யார் எழுதினாலுமே அவங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்தீங்கன்னா, நீங்கள் போன தடவை இப்போ கொஞ்ச நேரம் முன்னால் நீங்கள் பேசும்போது ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி நீ அது அழிஞ்சிற போதேன்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது என்னென்னா, இந்த எண்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வரைக்கும் அது வந்து அதோடைய வைப்ரேஷன், அதோடைய எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விஷயமுமே நம்ம வந்து எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து ஒவ்வொன்றுமே ஆற்றல்கள் தான். அந்த கடவுள் அப்படி கூட நீங்கள் பேசுனீங்க, பிரபஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது. ஸோ அப்போ அது மாதிரியுமே நம்ம ஆற்றல்கள் தான் அப்படின்ற மாதிரி. இந்த பஞ்சபூத சக்தி, இயற்கை அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொன்னது இயற்கையை வழிபடுவேன் அப்படின்னு, நம்ம இயற்கையை வழிபடுவேன் அப்படிங்கிறது வந்து பஞ்சபூத சக்தி. அப்போ பஞ்சபூத சக்திகளை தான் நீங்கள் குறிக்கிறீர்கள். ஸோ அப்போ அந்த பஞ்சபூத சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாகவே அதுக்குண்டான ஒரு ஆற்றல் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கும் அல்லவா. ஸோ அப்போ அந்த மாதிரியான அந்த ஆற்றல் நமக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். அதை குறிப்பிட்ட காலத்தில் அது வந்து போயிடும். அதனால நான் 8 ஹவர்ஸ், இது 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நான் அதை வந்து திரும்ப அதை ரீரைட் பண்ணிக்க சொல்லிப்பேன். முடிஞ்சதுன்னா நீங்கள் அழிச்சிட்டே கூட எழுதலாம். ரெண்டுமே பெட்டராக தான் இருக்கும். இப்போ பொதுவான நம்பர்ஸ் அப்படின்னா, இப்போது 888 அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான நம்பர்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 888 அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி துஷ்ட சக்திக்கு பிரயோகிக்கிற நம்பர். அதே மாதிரி 786 அப்படிங்கிறது வந்து ஒரு மதத்தை சார்ந்தது, இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. இப்போ எங்கள் வீட்லேயே அந்த நம்பர் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க காருக்கும் எங்களோட வீட்டில் இருக்க பைக்குக்கும் நாங்கள் 786 தான். அது என்னமோ தெரியல, எங்கள் வீட்டுக்காரர் கார் எடுக்கும்பொழுது அந்த நம்பர் அதுவாக எங்களுக்கு அமைஞ்சது. ஸோ
ஸோ அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுனால எல்லா காருக்கும் எல்லா வண்டிக்கும் நாங்கள் அந்த 786 அந்த 0 முன்னாடி வரும், 786 அப்படியே ஃபாலோடாக வரும். இப்போ இது வரைக்கும் அதை ஸோ அந்த மாதிரி இது நெகட்டிவ் நம்பர், இது வந்து பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்களா? ஏன் அந்த 888க்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு நெகட்டிவ் நம்பர்? இல்லை, எல்லாருமே உலகளாவிய லெவலில் வந்து பயப்படுற ஒரு விஷயம் தான் சேட்டன் அப்படின்ற மாதிரியான விஷயம். சனியுடையது 8ஆம் நம்பர்னா சனியுடையது அப்படின்ற மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்களேன். மற்றபடி வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த 786ன்னு எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பர்டிகுலராக அது நம்ம நியூமராலஜி அப்படின்ற மாதிரியான விஷயமா 7 அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம அந்த மாதிரி பார்க்கும்போது அப்போ கேது சனி சேர்க்கை, அதுக்கப்புறம் கூட சுக்கரன், இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா நம்ம அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு வந்து முடிவே இருக்காது. அது தெய்வத்துடைய ஒரு இது விஷயமாக தான் நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடியதாக இருக்குங்க. அது மாதிரி வந்து இந்த ஹீலிங் நம்பர்ஸ் ஆர் மணி நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கிறது தான். இப்போ இந்த 888 அப்படிங்கிறது தொடர்ந்து 8. இப்போ நியூமராலஜி பார்க்குறவங்களே ஒரு சில பேர் சொல்லுவாங்க 888ன்னு வந்து உங்களோட மொபைல் நம்பரில் திரும்ப திரும்ப வந்ததுன்னா ஆபத்து, உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். 444ன்னு 3 தடவை வந்ததுன்னா பிரச்சனை ஆகிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில 99ன்னு நிறைய வந்ததுன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் வண்டியில், இப்படியெல்லாம் நிறைய சொல்கிறது உண்டு. அதெல்லாம் உண்மை கிடையாது ஆக்சுவலாக. அப்போ வந்து நம்ம ஒரு நியூமராலஜி நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அவங்க ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு தனியாக அணுகுவாங்க. இப்போ வெஹிக்கிளுக்கு என்ன அப்படின்னு நம்ம சாதாரணமாக நியூமராலஜி பார்க்கும்போது அவங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் நம்ம சொல்லிட போகிறோம். அந்த நம்பரில் வந்து அவங்க எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மல்டிபிள் டைம்ஸ் வந்ததுனாலுமே அந்த கிரகம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அவருடைய 4ஆம் இடம் அப்படின்ற மாதிரியான விஷயமா வீட்டுக்கு வந்து அவர்கள் வந்து ஏதாவது அவங்க வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அவங்க ப்ரிடாமினெண்ட்டாக அவங்க வந்து போட்டு வைக்கலாம். வீட்டோட நம்பர் அப்படிங்கிறது நம்ம வேறு நம்பராக இருக்கலாம். முன்னால் சும்மா டிஸ்பிளே பண்ணி வைக்கிறது, நம்ம சுவாமி படம்லாம் வைக்கிற மாதிரி அதை கூட அவங்க டிஸ்பிளே பண்ணி வைக்கணும்னு நினச்சா வச்சுக்கலாம். இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம். வெஹிக்கிள் வந்து நம்ம எடுக்கும்போது பே பண்ணி தான் நம்ம வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பே பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரியான இப்போ நீங்கள் வந்த வெஹிக்கிள்லேயே கூட உங்களுக்கு அந்த நம்பர் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னுடைய வெஹிக்கிளே கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மாதிரி பர்டிகுலரான ஒரு வெஹிக்கிள்ஸாக தான் நம்ம எங்கிட்ட இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே அந்த அந்த இதுதான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த வேதிக் நியூமராலஜி அப்படின்ற மாதிரியான விஷயம், வேத எண்கணிதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. நம்ம கிளியராக பார்த்து சேர்த்திட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்கும்போது அதில் எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி வந்து சனி அப்படின்றது வந்து இருக்கவே கூடாது, ராகு இருக்கவே கூடாது, கேது இருக்கவே கூடாதுன்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் அது வந்து ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு தன்மையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கவே கூடாதுன்னு நம்ம நினைச்சாலுமே அது இருக்கிறது தான். அது we have to live with it. அதுதான் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான். நம்ம நம்பிக்கை அப்படின்ற மாதிரியான விஷயமாக வரும்பொழுது கண்டிப்பாக அந்த இதெல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் அஸ்ட்ரானமி படியே வந்து வானவியல் படி நம்ம வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது அதிலிருந்து வானவியலிருந்து வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா வானவியல் படி பார்க்கும்போது இதெல்லாம் ஒத்துக்கொண்ட விஷயங்கள் தான். இந்த மாதிரியான நம்ம சாயா கிரகத்தை மட்டும்தான் நம்ம யாரும் கண்ணால் பார்க்க முடியாது, ஷேடோ பிளானட் அப்படின்னு நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடறோம். ராகுவையும் கேதுவையும் சனியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அது மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது தான். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த நம்பர்ஸ் எல்லாம், நம்பர்ஸ் வந்து எழுதி டெய்லியும் நம்ம அந்த நம்பர்ஸை வந்து நம்ம மைண்டில் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இல்லை வந்து நம்ம இப்போ நான் எப்படி நம்ம டைம் டேபிள்ஸ் எல்லாம் எழுதி வச்சுப்போம் பீரோவில், நம்ம பார்க்குற இடத்துலலாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு, அந்த மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ணுனா அந்த என்னோட ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த ஆற்றல் அப்படின்ற மாதிரியான விஷயம் எழுதிதான் ஆகணும் அப்படின்றதுல நான் சிலதெல்லாம் கையில் எழுத சொல்லுவேன், சிலதெல்லாம் மனசில் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி அந்த நம்பர்ஸ் வைப்ரேஷன் எப்படி இருக்குது, என்ன விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலதை நம்ம மனசுக்குள்ளே சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு விதமான பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில எண்கள் வந்து நம்ம எழுத அதுக்குண்டான பலன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வரும். சிலது நம்ம பார்த்தாலே பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம டிஸ்பிளே பண்ணி வைக்கிறது அப்படின்றது அந்தந்த இடத்துல நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி எங்கேயாவது எழுதி ஒட்டி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பலன் தரும். அது வந்து ஒவ்வொரு எண்களுக்கு மாறுபடும். நம்ம எந்த விதத்தை நம்ம வந்து என்ன நம்ம தேவைக்காக நம்மளோட இன்டென்ட் நம்ம வந்து எதை மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணினாதான் பலன் தரும் அப்படிங்கிறதுல சிலது வெறுமனே நம்ம உடம்புல இருந்தாலே பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. மற்றதெல்லாம் நம்ம எழுதுறது பேசுறது நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறது, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு எண்களுக்குமே மாறுபடும். அது ஆக்சுவலாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில எண்களை வந்து இது வந்து ஏஞ்சல் நம்பர், லக்கியஸ்ட் நம்பர் அப்படிங்கிறாங்க. அந்த 1111 அப்படின்னு இருக்குது ஸ்க்ரீன்ஷாட். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டெய்லியும் அந்த 1111 மார்னிங் ஒரு ஸ்டோரியில் போடுவாங்க, நைட்டு வர 1111 ஸ்டோரியில் போடுவாங்க. திஸ் இஸ் மை லக்கியஸ்ட் நம்பர். அந்த நேரத்தில் அவங்க மொபைலில் எந்த ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோவில் அந்த நம்பர் வந்து வச்சு
இது எங்கள் லக்கியஸ்ட் நம்பர், லக்கியஸ்ட் பர்சன். ஸோ இந்த நம்பரும் அந்த பர்சனும் எனக்கு வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அந்த 1111 அப்படிங்கிறது இது எல்லாமே அந்த சீரியஸ் எல்லாமே வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து எண் கணிதத்துலையுமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய ஒரு 4 நம்பருக்கு அதுக்கு வந்து வலிமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது. அகைன் வந்து பார்த்தோம்னா அந்த 8 4 தடவை வந்ததுன்னா அப்போ சனியோட வலிமை ஜாஸ்தி ஆகிடுமா? அப்போ வந்து சனியோட வலிமை வந்து 3 888 வந்ததுன்னா ஜாஸ்தி ஆகிட்டு நம்மளுக்கு ஏதாவது கெட்டது நடந்துமானா டிபெண்ட்ஸ். யார் யாருக்கு அது மாதிரியான விஷயங்களாக நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது அவங்க வெஹிக்கிள் நம்பராகவோ வேறு ஏதாவது வந்தாகும். சாதாரணமாக நம்ம அதை ஒரு சாண்டிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு பெருசாக எதுவும் வந்துட போகிறது கிடையாது. இந்த 1111லேருந்து பார்த்தீங்கன்னா 9999 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு டான் விர்ச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க ஒருத்தவங்க கொடுத்துருந்தது. நான் ஏஞ்சல் நம்பர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அவங்க தான். அதுக்கப்புறம் அவங்களே அது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் மக்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. மக்களுக்கு அதில் வந்து நிறைய பலன் தர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். எப்படி வந்து சில விஷயங்கள் சொல்ல 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 உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு பவர் அதிகமாக இருக்குமோ அது மாதிரி இது எல்லாரையும் மக்கள் ஒவ்வொன்றிலையும் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு கடிகாரத்தில் நம்ம தவிர்க்கவே முடியாது. டிஜிட்டல் கடிகாரங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதில் 1111 பார்ப்போம். வருஷத்தில் நம்ம வந்து ஒரு தடவையோ இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து கேலண்டர்லையும் பார்த்துருவோம் கண்டிப்பான முறையில். ஸோ இதையே வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி போர்ட்டல் நம்பர் இந்த மாதிரியான விஷயங்களாக போர்ட்டல் டே அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி 1111 தான் ஒருத்தருக்கு லக்கி நம்பராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா தானாகவே கனவிலையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் நம்பர் இந்த மாதிரி சீரியஸ் பார்ப்போம். அப்போ நமக்கு வந்து சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அல்லது கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்றது அவங்களுடைய ஒரு தன்மையை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அவங்க 8888 பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பார்த்தோம்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படின்றத நம்ம வந்து சொல்லிடலாம். அவங்க வந்து எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான. அதே போல் தான் வந்து இந்த 8888ன்னு இல்லை, எல்லாமே நம்ம வந்து 2222 3333 அந்த மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்குண்டான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நமக்கு அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்தப் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிடலாம். எதுவுமே நம்மளுடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைகளில் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் முதல் கொண்டு நம்மளுடைய எதிர்காலத்தையும் ஈவன் நிகழ்காலத்தையுமே குறிக்கக்கூடியது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அந்த ஒவ்வொன்றுமே நமக்கு நிமித்தம் தான். இப்போ நம்ம வந்து ஒரு ஜோதிடர் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் அவங்க வந்து முதல்ல வந்து உட்காந்தோன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறதுலேருந்து அவங்களோட நிமித்தம் ஆரம்பமாகும். அவங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்கள் டிவி இண்டஸ்ட்ரி தெரியும் உங்களுக்கு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிறதுனால அந்த டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு அப்போ அவங்க வந்து உட்காந்தோடனே அவங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதை வைத்து நம்மளுடைய விஷயத்தை நம்ம சொல்லிவிடலாம். அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய அசைவுகள், பாடி லாங்குவேஜ் என்ன இருக்குது, என்ன விஷயங்கள் அவர்களுக்கு நடக்க போகிறது, என்ன விஷயங்கள் நடந்திருக்கும், எதற்காக வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவங்களுக்கு அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஏன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 5 நிமிஷம் பேசினாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்னால் அதை அவங்க செய்வாங்க மாட்டாங்களா, அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றது. ஸோ இவங்களுக்கு வந்து பரிகாரம்ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்க போகிறோம், அதை அவங்க எடுத்துப்பாங்க மாட்டாங்க, அல்லது வந்து அவங்களுக்கு அதை அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக பண்ணுறேன்ட்டு போவாங்க, ஆனால் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்போ இந்த எண்கள் எல்லாமே கூட நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அது ஏதோ ஒரு நிமித்தத்தை குறிக்கிறது அப்படின்ற மாதிரியான சொல்லலாம். நமக்கு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னு, அவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லாக அதை அட்ராக்ட் பண்ணுறாங்க. பர்பஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரை அட்ராக்ட் பண்ணலாம். நான் எல்லாம் அந்த மாதிரியான பர்டிகுலராக அந்த மாதிரி ஒரு 2-3 நம்பர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பர்பஸ்ஃபுல்லாக அந்த நம்பரை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆக்டிவேட் பண்ணுறோம். அது மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணி, ஏன்னா அந்த கிரகம் எனக்கு என்ன செய்யும்னு எனக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த கிரகத்தை நான் வந்து தொடர்ந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி அப்போ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து செய்து கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா எண்களை நம்ம நினச்சி அந்த பண வரவு பற்றி யோசித்தோம் அப்படின்னா அப்போ வேலைக்கே போக வேண்டாம், வெறும் எண்களாகவே நம்ம எழுதி நம்ம கையிலையும் நமக்கு பார்வை தெரிகிற இடத்துல பார்வைப்படுற இடத்துல நம்ம எழுதி வச்சுட்டாலே போதுமா, உங்களுக்கு பண வரவு வந்துருமா? அதுதான் இப்போ வந்து நீங்கள் இப்போ நான் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட ஹைப்போதெட்டிக்கலாவோ இல்லை ஸ்கெப்டிக்கலாவோ எப்படி வேணால் வச்சுக்கலாம்னு வச்சுருங்களேன். இப்போ நம்ம வந்து ஸ்கெப்டிக்கலாக, ஏன்னா இந்த மாதிரி கேட்குறவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறீங்க, அப்படி தான் கேட்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி வேலைக்கே போக வேண்டாமா, தானாக பணம் வந்துருமா அப்படின்ற விஷயம் கிடையாது. உன்னுடைய எண்ணம் எதுவோ அதுவாகவே நீ ஆகிறாய் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கு. இப்போ வந்து இந்த எண்களாகட்டும் அல்லது நம்ம வந்து மணி மந்திரா கொடுக்குறோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு வேத மந்திரங்கள் இருக்கிறது அதை அவர்கள் சொல்றாங்க, அந்த மாதிரியான விஷயமா, அல்லது கோயிலுக்கு போறாங்க, நான் கோயிலுக்கு மட்டும் போனா போதுமா, நான் வீட்டிலே உட்காந்தா போதுமானா, அதுதான் உன்னுடைய எண்ணமா இருந்தா நீ கடைசி வரைக்கும் வீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு நபர் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஒரு 30 வயது நபர் இந்த கேள்வியை கேட்குறாரு நம்ம எடுத்துப்போம். அப்போ 30 வயது நபர் இந்த ஒரு கேள்வியை அவர் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி தான். அந்த 30 வயசு வரைக்கும் அவர் வந்து சும்மாவே உட்காந்துருக்காருன்னா அவருடைய பேரண்ட்ஸை சுரண்டிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். கரெக்டா?
இவங்க இந்த மாதிரி பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அவங்க இன்டர்நெட் பேக்கேஜ் ஒன்று வச்சுருப்பாங்க. மொபைலில் இன்டர்நெட் பேக்கேஜ் எப்படி சிம் கார்டில் ப்ரீபெய்டாக இருந்தால் ப்ரீபெய்டு ஒன்று இருக்கும், ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று வச்சுருப்பாங்க. இத்தனையும் வருது, டைம் உனக்கு வேஸ்ட் பண்ணி உன்னால் இதை பார்க்க முடியுது, அந்த அளவுக்கு உனக்கு வந்து பண்ண முடியுது. ஆனால் உனக்கு அந்த நேரத்தில் அதை வச்சுட்டு நீ அந்த கமெண்ட் போடாமல் வேலைக்கு போய் ஏதாவது ஒரு வேலையை போய் தேடு. எதுக்கு இதை பார்த்துட்டு உட்காந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்க, நீ தான் எல்லாம் வேலை செஞ்சு எல்லாம் பண்ண போறியே அப்படின்னு. அது இல்லை, அந்த விஷயங்களுக்கு எல்லாம் தூண்டும் ஒரு லக் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவோ, அல்லது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மூளையை தூண்டக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஆழ்மனதை அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தூண்டக்கூடியது அப்படின்னு எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஒன்றுமே செய்யாமல் பேசாமல் உட்காந்துருந்தா கடவுளே வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பைசாவை கொடுத்துட்டு போயிடும், போடா அப்படின்னு தான் போகும். அதனால நமக்கு வந்து எதுவுமே நடக்காது. நமக்கு அதுதான் நம்மளுடைய எண்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரியான நிறைய மெத்தட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஜோதிட ரீதியாகவோ அல்லது அவர்களுடைய பாஸ்ட், அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய என்விரான்மெண்ட், அவங்க குடும்ப சூழல் அப்படின்றது அந்த ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு கண்டிஷனிங் இருக்கும். சின்ன வயசுலேருந்து வளர்ந்த கண்டிஷனிங் தான் நம்மளுடைய வெளிப்பாடு. நம்மளுடைய ஒவ்வொரு செயல்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாளுக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்களுடைய அந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது 90% ஆழ்மனம் செய்யக்கூடியது, 10% தான் கான்சியஸ் மைண்ட் செய்யறது. ஸோ 90% நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்னென்ன தாட்ஸ், என்னென்ன விஷயங்கள், எதை சார்ந்து வந்திருக்கிறோம், எதையெல்லாம் நாம் வந்து நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாம் நம்ம உள்ள புகுத்தி வச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த உள்ள புகுத்தி வச்சிருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்மளுடைய வெளிப்பாடு, அந்த ரிசல்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் நமக்கு டெய்லியே கிடைக்குதுன்னு வச்சுடுங்க. ஸோ அப்போ அந்த டெய்லி அது மாதிரி கிடைக்கிறதுக்கு இந்த எண்ணத்தோடையே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் என்றால் அவர்களுக்கு அப்படியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு 80 வயசு 85 வயசு அந்த டைம்லலாம் ஏதாவது ஒரு விஷயம் க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. அந்த டைம்லேயும் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். என்னுடைய ஃபாதர் பொறுத்த வரைக்கும் அவர் அட் தி ஏஜ் ஆஃப் 84 அவர் வந்து ஹி வாஸ் ஏர்னிங், even though it is a small money, but he was earning on his own. அவர் பேசாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே கூட அவர் சர்டன் அந்த அக்கௌண்ட் ரிலேட்டட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவர் வந்து கன்சல்ட் பண்ணி இதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார். he was earning அந்த டைமில் கூட அவர் பண்ணிட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நாள் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், எனக்கு அதுக்குண்டான பலன் எனக்கு எப்பாவது வரும் அப்படின்னும் போது கண்டிப்பாக இது வந்து இதை வைக்கக்கூடியவர் யார் என்றால் சனி வந்து இந்த விஷயத்தை செய்ய வைக்கக்கூடியவர்னு வச்சுக்கோங்க. சனி வந்து இந்த மாதிரியாக நிற்காமல் ஓட வைத்து அதற்குண்டான பலனை கொடுக்கக்கூடியவர். அவரே தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் சோர்ந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னா சரி உட்காரு அப்படின்னா அவர் குப்பை குளத்து பக்கத்தில் உட்கார அளவுக்கு அவர் வந்து செஞ்சு விட்டுருவார். 2 விஷயமே அவர் தான் செய்வார்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெறும் எண்களை மட்டும் எழுதி கொண்டு நான் வந்து பயங்கர பணக்காரன் ஆயிடுவேன், இந்த ஒரு இதை வச்சுட்டு நான் மட்டும் வேறு எதுவுமே செய்ய போகிறதில்ல, இதை மட்டும் நான் நோக்கி போக போகிறேன். அதாவது சில பேருக்கு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரியில் கவனம் போகும். இதை வச்சு இந்த எண்ணெய் வச்சு நான் லாட்ரி எடுக்கலாமான்னு கேட்பாங்க. அதை யார் ஆக்டிவேட் பண்ணுறான்னா ராகு ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு அவங்கள கேம்பிளிங் பின்னால் சுத்த விடுவார். அதிகமாக பணம் வரும், அதிகமாக அது மாதிரியான விஷயம். இதை நான் தொடர்ந்து ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா MLM பின்னால் போவாங்க. இந்த விஷயத்துக்கு பக்கத்திலே போயிடாதீங்கிறத நான் வந்து பல வருஷமாக சொல்கிறேன். ஆனால் அதை சார்ந்து அந்த மாதிரி பண்ணி பணத்தை இழந்த நபர்கள் தான் அதிக நபர்கள் நம்மளை வந்து தேடி வராங்கன்னு வச்சுடுங்களேன். ஸோ அப்போது இது கிரகங்கள் எல்லா விஷயத்தையுமே செய்யும். ஸோ அப்போ இந்த விஷயத்தையும் செய்யும். அப்போ ராகு வந்து உனக்கு அவ்வளோ கிடைக்க போது, நீ வந்து ஏதோ ஒரு ரேஞ்சில் மாற போகிற அப்படின்ற மாதிரியான விஷயத்த இந்த நம்பர் கிடச்சிருச்சு, இவரும் நல்லா தான் சொல்கிறாரு, அது நானும் இல்லை யாராக இருந்தாலுமே அவர் வந்து நல்லா சொல்கிறாரு, இவரோட கண்டிப்பாக நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும், அதனால் லாட்ரியை வாங்கு. அது அந்த மாதிரியான ஒரு எண்ணமாக போகாமல் அதை கன்ஸ்ட்ரக்டிவாக அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதுவே வழிகாட்டும். நீ வந்து வேண்டாத விஷயத்திற்கு அன்எத்திக்கலான விஷயம், நான் வந்து லீகல் இல்லீகலுக்குள்ளே கூட போகலை, எத்திக்கல் அப்படின்னு பேசுகிறேன் நான். ஸோ அப்போ அந்த அன்எத்திக்கலாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு போகாமல் எத்திக்கலாக நம்ம வந்து அதை வந்து யோசிச்சுட்டு எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், எனக்கு இந்த வாய்ப்பு வந்து எனக்கு தடைகள் விலகணும், எனக்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது, எனக்கு வந்து தேவையில்லாத என்ன வந்து நான் 10 ரூபாய்க்கு உழைச்சேன்னா எனக்கு ஒரு 10 ரூபாயோ அல்லது ஒரு 15 ரூபாயோ கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த 10 ரூபாய்க்கு உழைச்சிட்டு எனக்கு 1 ரூபா கிடைச்சதுன்னா எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இது ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பான முறையில். நன்றிங்க. நமஸ்காரம்.